ஓம் சாந்தி. 5/2/2024. இனிமையான குழந்தைகளே, இந்த படிப்பு அனைத்தையும் விட சிறந்த படிப்பாகும். இதைதான் வருமானத்திற்கான வழி என சொல்கின்றனர். படிப்பில் தேர்ச்சி அடைய வேண்டுமென்றால் ஆசிரியரின் அறிவுரைப்படி நடந்து சென்று கொண்டே இருங்கள். கேள்வி: பாபா நாடகத்தின் ரகசியத்தை அறிந்திருந்த போதும் தம்முடைய குழந்தைகளை எந்த ஒரு புருஷார்த்தம் செய்ய வைக்கிறார்? பதில்: பாபாவிற்கு தெரியும். வரிசைப்படியாக தான் எல்லா குழந்தைகளும் சதோ பிரதானம் ஆவார்கள். ஆனால் குழந்தைகள் தண்டனை அடையாமல் இருக்க வேண்டும். ஆகவே குழந்தைகளே, அப்படிப்பட்ட முயற்சி செய்யுங்கள் என்று செய்ய வைக்கிறார். தண்டனைகளிலிருந்து விடுபடுவதற்கு எவ்வளவு முடியுமோ அன்போடு பாபாவை நினைவு செய்யுங்கள். போகும்போதும் வரும்போதும் அமரும் போதும் எழும்போதும் பாபாவின் நினைவில் இருங்கள். அப்பொழுது மிகுந்த மகிழ்ச்சி இருக்கும். ஆத்மா தமோ பிரதான நிலையிலிருந்து சதோ பிரதானமாக ஆகிவிடும். ஓம் சாந்தி. இப்போது குழந்தைகள் அறிவார்கள். பாபா நமக்கு ஞானம் மற்றும் யோகத்தை கற்றுத்தருகிறார். நம்முடைய யோகம் எப்படி உள்ளது என்பதை குழந்தைகள்தான் அறிவார்கள். தூய்மையாக இருந்த நாம் தூய்மை இல்லாதவர்கள் ஆகிவிட்டோம். ஏனென்றால் 84 பிறவிகளின் கணக்கு வேண்டும் அல்லவா? இது 84 பிறவிகளின் சக்கரம். இதனை அறிந்து கொள்வதும் கூட யார் 84 பிறவிகள் எடுத்து இருக்கிறார்களோ அவர்கள்தான். குழந்தைகளாகிய உங்களுக்கு பாபா மூலமாக இது தெரிய வந்துள்ளது. இப்போது அத்தகைய தந்தை சொல்வதையும் கூட ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் யார் சொல்வதை ஏற்றுக்கொள்வீர்கள்? தந்தையின் வழிமுறை கிடைக்கிறது. இதுபோல முற்றிலும் ஏற்றுக்கொள்ளாதவர்கள் அநேகர் உள்ளனர். கோடியில் யாரோ ஒரு சிலர்தான் ஏற்றுக்கொள்வார்கள். தந்தை கல்வியையும் எவ்வளவு தெளிவாக கற்றுத்தருகிறார். குழந்தைகளாகிய நீங்கள்தான் வரிசைப்படியான முயற்சியின் அடிப்படையில் பொறுத்து ஏற்றுக்கொள்வீர்கள். அனைவரும் ஒரே மாதிரி, அனைவருமே ஒரே மாதிரி ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அல்லது படிக்க மாட்டார்கள். வரிசையில் சிலர் 20 மதிப்பெண் எடுக்கின்றனர். இன்னும் சிலர் வேறு மாதிரி மதிப்பெண் எடுப்பார்கள். சிலரோ தேர்ச்சி பெறுவது இல்லை. எதனால் தேர்ச்சி பெறுவது இல்லை? ஏனென்றால் ஆசிரியரின் அறிவுரைப்படி நடக்கவில்லை. அங்கே அநேக வழிமுறைகள் கிடைக்கின்றன. இங்கே ஒரே ஒரு வழிமுறைதான் கிடைக்கிறது. இது அற்புதமான வழிமுறை. நிச்சயமாக நாம் 84 பிறவிகள் எடுத்துள்ளோம் என்பதை குழந்தைகள் அறிவார்கள். பாபா கூறுகிறார், நான் யாருக்குள் பிரவேசமாகி இருக்கின்றேனோ. இதை யார் கூறினார்? சிவபாபா. நான் யாருக்குள் பிரவேசமாகி இருக்கிறேனோ, யாரை பாக்யரதம் என சொல்கிறார்களோ அவர் தம்முடைய பிறவிகளை பற்றி அறியாமல் இருந்தார். குழந்தைகள், நீங்களும் கூட அறியாமல் இருந்தீர்கள். உங்களுக்கு இப்போது புரிய வைக்கிறேன். நீங்கள் இத்தனை பிறவிகள் சதோ பிரதானமாக இருந்தீர்கள். பிறகு சதோ ரஜோ தமோவில் வந்து கீழே இறங்கி வந்து இருக்கிறீர்கள். படிப்பு என்பது வருமானம். வருமானத்திற்கான ஆதாரம் இந்த படிப்பு தான். அனைத்திலும் சிறந்தது. அந்த படிப்பில் கூறுவார்கள் ICS தான் சிறந்தது என்று. 16 கலை முழுமையான தேவதையாக இருந்தீர்கள். இப்பொழுது எந்த ஒரு நற்குணமும் மீதம் இருக்கவில்லை. பாடுகிறார்கள், குணமற்ற என்னிடம் எந்த ஒரு நற்குணமும் இல்லை. அனைவரும் இதுபோல சொல்லிக்கொண்டே இருக்கின்றனர். அனைவரும் பகவான் என நினைக்கின்றனர். தேவதைகளுக்குள்ளும் கூட பகவான் இருக்கிறார் என நம்புகின்றனர். அதனால் தேவதைகள் முன்னிலையில் அமர்ந்து கூறுகின்றனர்,
குணமற்ற என்னிடம் உங்களுக்கு தான் இரக்கம் வரும் பாடப்படுகிறது. பாபா கருணை உள்ளம் கொண்டவர், நம்மீது கருணை வைக்கிறார் என்று வேண்டுகின்றனர். ஹே ஈஸ்வரா, எங்கள் மீது இரக்கம் வையுங்கள். தந்தையை அழைக்கின்றனர். இப்போது அதே தந்தை உங்கள் முன்னிலையில் வந்துள்ளார். அத்தகைய தந்தையை யார் அறிந்து இருக்கிறார்களோ அவர்களுக்கு எவ்வளவு மகிழ்ச்சி இருக்க வேண்டும். 5000 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் முழு உலகத்தின் ராஜ்யத்தை தருகிறார் என்றால் எவ்வளவு மகிழ்ச்சி இருக்க வேண்டும். நீங்கள் அறிவீர்கள், ஸ்ரீமத் படி நாம் உயர்ந்ததிலும் உயர்வானவர்களாக ஆகிக் கொண்டு இருக்கிறோம். ஸ்ரீமத் படி நடந்தால் உயர்வானவராக ஆவோம். அரை கல்பம் ராவணனுடைய வழிமுறை நடைபெறுகிறது. பாபா எவ்வளவு நல்ல விதமாக புரிய வைத்துக் கொண்டே இருக்கிறார். நீங்கள் 84 பிறவிகள் எடுத்திருக்கிறீர்கள். நீங்கள்தான் சதோ பிரதானமாக இருந்தீர்கள். இப்போது நீங்கள் மீண்டும் சதோ பிரதானமாக ஆக வேண்டும். இது ராவண ராஜ்யம். எப்போது இந்த ராவணன் மீது வெற்றி கொள்கிறீர்களோ அப்போது ராமராஜ்யம் உருவாகும். பாபா கூறுகிறார், நீங்கள் எனக்கு நிந்தனை செய்கிறீர்கள். பாபாவின் பெயரை புகழ் பாடுவதற்கு பதில் நிந்தனை செய்கிறீர்கள். பாபா கூறுகிறார், நீங்கள் எனக்கு எவ்வளவு அபகாரம் செய்து இருக்கிறீர்கள். அதுவும் நாடகத்தில் உருவாக்கப்பட்டது. இப்போது இந்த அனைத்து விஷயங்களும் புரிய வைக்கப்படுகிறது. இந்த அனைத்து விஷயங்களிலிருந்தும் விடுபடுங்கள். ஒருவரை மட்டும் நினைவு செய்யுங்கள். பாடலும் உள்ளது. சத்தியத்தின் தொடர்பு அக்கறை சேர்க்கும். 21 பிறவிகளுக்காக. அப்படியானால் மூழ்கடிப்பவர் யார்? உங்களை கடலில் யார் மூழ்கடித்தது? குழந்தைகளிடம்தான் கேள்வி கேட்பார் அல்லவா? நீங்கள் அறிவீர்கள், தோட்டக்காரர், படகோட்டி என்பன என்னுடைய பெயர்கள்தான். பொருள் புரியாத காரணத்தால் எல்லையற்ற தந்தைக்கு அதிக நிந்தனைகள் செய்துள்ளனர். பிறகு எல்லையற்ற தந்தை அவர்களுக்கு எல்லையற்ற சுகத்தை தருகிறார். அபகாரம் செய்பவர்களுக்கு உபகாரம் செய்கிறார். நாம் அபகாரம் செய்கிறோம் என்பதை அவர்கள் புரிந்து இருக்கவில்லை. மிகுந்த மகிழ்ச்சியுடன் சொல்கின்றனர், இறைவன் எங்கும் வியாபித்து இருக்கிறார் என்று. இப்போது அப்படியெல்லாம் இருக்க முடியாது. ஒவ்வொருவருக்கும் அவரவர் பாகம் கிடைத்துள்ளது. இதையும் நீங்கள் அறிவீர்கள். எப்போது தேவி தேவதைகளின் ராஜ்யம் இருந்ததோ அப்போது வேறு எந்த ஒரு ராஜ்யமும் இல்லாமல் இருந்தது. பாரதம் சதோ பிரதானமாக இருந்தது. இப்போது தமோ பிரதானமாக உள்ளது. பாபா உலகத்தை சதோ பிரதானமாக ஆக்க வருகிறார். அதுவும் குழந்தைகளாகிய உங்களுக்கு தான் தெரியும். முழு உலகத்திற்கும் தெரிந்து இருக்குமானால் இங்கே எப்படி படிக்க வருவார்கள்? ஆக குழந்தைகளாகிய உங்களுக்கு அளவற்ற மகிழ்ச்சி இருக்க வேண்டும். மகிழ்ச்சியை போன்றதொரு ஊக்க மருந்து வேறு இல்லை. சத்தியுகத்தில் நீங்கள் மிகுந்த மகிழ்ச்சியில் இருந்தீர்கள். தேவதைகளின் உணவு, பானம் அனைத்தும் மிகவும் சூட்சுமமாக இருக்கும். மிகுந்த மகிழ்ச்சி இருக்கும். இப்போதுதான் உங்களுக்கு மகிழ்ச்சி கிடைக்கிறது. நீங்கள் அறிவீர்கள், நாம் சதோ பிரதானமாக இருந்தோம். இப்போது மீண்டும் நமக்கு அப்படிப்பட்ட முதல் தரமான யுக்தியை கூறுகிறார். கீதையிலும் முதல் வார்த்தை மன்மனாபவ என்று உள்ளது. இது கீதையின் பாகம் அல்லவா? கீதையில் கிருஷ்ணரின் பெயரை போட்டு அனைத்தையும் குழப்பிவிட்டுள்ளனர். அது பக்தி மார்க்கம். பாபாவும் ஞானத்தை புரிய வைக்கிறார். இதில் எந்த ஒரு குழப்பத்திற்கான விஷயமும் இல்லை. தமோ பிரதானத்திலிருந்து சதோ பிரதானமாக வேண்டும், அவ்வளவுதான். இது தமோ பிரதானமான உலகம். கலியுகத்தில் பாருங்கள், மனிதர்களின் நிலைமை என்னவாக ஆகிவிட்டுள்ளது. ஏராளமான மனிதர்கள் ஆகிவிட்டனர். சத்தியுகத்தில் ஒரு தர்மம், ஒரு மொழி மற்றும் ஒரு குழந்தை இருக்கும். ஒரே ராஜ்யம் நடைபெறும். இந்த நாடகம்
உருவாக்கப்பட்டுள்ளது. ஆக, 1 சிருஷ்டி சக்கரத்தின் ஞானம், 2வது யோகம் ஞானத்தின் துரியா மற்றும் ஹோலி. முக்கியமான விஷயத்தை புரிய வைக்கிறார். இந்த சமயம் அனைவருக்கும் தமோ பிரதானமான இற்றுப்போன நிலை விநாசம் முன்னால் நின்று கொண்டு இருக்கிறது. இப்போது பாபா கூறுகிறார், நீங்கள் என்னை அழைத்ததே எங்களை தூய்மையாக்குங்கள் என்றுதான். நீங்கள் தூய்மை இல்லாதவர்களாக ஆகிவிட்டு இருக்கிறீர்கள். தூய்மையற்றவர்களை தூய்மையாக்கக்கூடியவர் என்று என்னை தான் சொல்கின்றனர். இப்போது என்னிடம் நினைவை வையுங்கள், என்னை மட்டுமே நினைவு செய்யுங்கள். நான் உங்களுக்கு அனைத்தையும் சரியானதையே சொல்வேன். மற்றபடி நீங்கள் பல பிறவிகளாக சரியில்லாதவர்களாக ஆகியே வந்திருக்கிறீர்கள். சதோ பிரதானத்தில் இருந்து தமோ பிரதானமாக ஆகிவிட்டீர்கள். பாபா குழந்தைகளிடம் பேசுகிறார். இனிமையான குழந்தைகளே, இப்போது உங்களுடைய ஆத்மா தமோ பிரதானமாக ஆகிவிட்டது. யார் ஆக்கியது? 5 விகாரங்கள். மனிதர்களோ அத்தனை கேள்விகளை கேட்கின்றனர், புத்தியையே கெடுத்துக் கொள்கின்றனர், மாநாட்டில் விவாதிக்கின்றனர் என்றால் தங்களுக்குள் அடித்துக் கொள்கின்றனர், ஒருவர் மற்றவரை கம்பாலும் அடிக்கின்றனர். இங்கோ பாபா உங்களை தூய்மை இல்லாததில் இருந்து தூய்மையாக ஆக்குகின்றார். இதில் சாஸ்திரங்கள் என்ன செய்யும்? தூய்மையாக வேண்டும் அல்லவா? கலியுகத்திற்கு பிறகு மீண்டும் சத்யுகம் அவசியம் வந்தாக வேண்டும். நீங்கள் தமோ பிரதானமாக ஆகியிருக்கின்றீர்கள் என்றால் ஷரீரமும் தமோ பிரதானமாக கிடைக்கிறது. தங்கம் எத்தனை கேரட் இருக்குமோ அப்படிதான் அதனால் செய்யப்படும் நகையும் இருக்கும். கரை படிகிறது அல்லவா? இப்போது நீங்கள் 24 கேரட் தங்கமாக ஆக வேண்டும். ஆத்ம அபிமானி ஆக வேண்டும். தேக அபிமானத்தில் வருவதால் நீங்கள் அசுத்தமாக ஆகிவிட்டீர்கள். எந்த ஒரு மகிழ்ச்சியும் இல்லை. நோய்கள் முதலான அனைத்தும் உள்ளன. இப்போது நான் தான் பதீத பாவனன். என்னை நீங்கள் அழைத்தீர்கள். நான் ஒன்றும் சாது சந்நியாசி எல்லாம் கிடையாது. யாராவது வருகிறார்கள், சொல்கிறார்கள், குருஜியை தரிசனம் செய்ய வேண்டும் என்று சொல்லுங்கள். இங்கு குருஜி என்று யாரும் கிடையாது. தரிசனம் செய்வதால் எந்த ஒரு பயனும் இல்லை. பாபாவோ ஒவ்வொரு விஷயத்தையும் சகஜமாக புரிய வைக்கிறார். எவ்வளவு நினைவு செய்கிறீர்களோ அந்த அளவு தமோ பிரதானத்திலிருந்து சதோ பிரதானமாக ஆவீர்கள். பிறகு தேவதையாகி விடுவீர்கள். நீங்கள் இங்கே மீண்டும் தேவதையாக சதோ பிரதானம் ஆவதற்காக வந்திருக்கிறீர்கள். பாபா கூறுகிறார், என்னை நினைவு செய்வதன் மூலம் உங்களுடைய கரை நீங்கிவிடும். சதோ பிரதானமாக ஆகிவிடுவீர்கள். முயற்சி செய்வதன் மூலம்தான் ஆவீர்கள் அல்லவா? அமரும் போதும் எழுந்திருக்கும் போதும் நடமாடும் போதும் பாபாவை நினைவு செய்யுங்கள். குளிக்கும் போது பாபாவை உங்களால் நினைவு செய்ய முடியாதா என்ன? தன்னை ஆத்மா என உணர்ந்து பாபாவை நினைவு செய்வீர்கள் என்றால் கரை நீங்கும், மகிழ்ச்சியின் அளவு அதிகரிக்கும். உங்களுக்கு எவ்வளவு செல்வம் கொடுக்கிறேன்? நீங்கள் வந்திருக்கிறீர்கள் உலகத்தின் எஜமானராக ஆவதற்கு. அங்கே நீங்கள் தங்கத்தினால் மாளிகை அமைப்பீர்கள். எவ்வளவு வைர வைடூரியங்கள் இருக்கும்? பக்தியில் கட்டப்படும் ஆலயங்களில் எவ்வளவு வைர வைடூரியங்கள் உள்ளன. அநேக ராஜாக்கள் கோவில் கட்டுகின்றனர். இவ்வளவு வைரமும் தங்கமும் எங்கிருந்து வருகின்றன? இப்போதோ கிடையாது. இந்த நாடகத்தை பற்றியும் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். சக்கரம் எப்படி சுழல்கிறது? யார் அதிகமாக பக்தி செய்து இருக்கிறார்களோ அவர்களது புத்தியில்தான் இதுவும் பதியும். வரிசைப்படியாகத்தான் புரிந்து கொள்வார்கள். யார் அதிக சேவை செய்கிறார்கள், அளவற்ற மகிழ்ச்சியில் இருக்கிறார்கள்,
இருக்கிறார்கள், நினைவில் இருக்கிறார்கள் என்பது தெரிய வரும். அந்த நிலை கடைசியில் இருக்கும். யோகம் அவசியமானது, சதோ பிரதானமாக வேண்டும். பாபா வந்திருக்கிறார் என்றால் அவரிடமிருந்து ஆஸ்தி பெற வேண்டும். இதையும் சொல்கின்றனர். பாபாவோ நம்மோடு கூடவே இருக்கிறார், நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். உங்களுக்கு சொல்கிறார் என்றால் நானும் கூட கேட்டுக்கொண்டே இருக்கிறேன். யாருக்காவது சொல்வார் அல்லவா, ஞான அமிர்தத்தின் கலசம் தாய்மார்களாகிய உங்களுக்கு கிடைக்கிறது. தாய்மார்கள் ஞானத்தை அனைவருக்கும் பகிர்ந்தளிக்கின்றனர், சேவை செய்கின்றனர். நீங்கள் அனைவரும் சீதைகள், ராமர் ஒருவர். நீங்கள் அனைவரும் மணமகள்கள், நான் மணமகன். உங்களை அலங்கரித்து மாமனார் வீட்டிற்கு அனுப்பி வைக்கிறேன். பாடவும் செய்கின்றனர். அவர் தந்தைக்கெல்லாம் மேலான தந்தையாக உள்ளார், தலைவனுக்கெல்லாம் மேலான தலைவனாக உள்ளார். ஒரு பக்கம் புகழ் பாடுகின்றனர், இன்னொரு பக்கம் நிந்தனை செய்கின்றனர். சிவபாபாவின் புகழ் வேறு, கிருஷ்ணரின் புகழ் வேறு. புகழ் அனைவருக்கும் தனித்தனியாக உள்ளது. இங்கே அனைவரையும் ஒன்றாக ஆக்கிவிட்டுள்ளனர். இருள் நிறைந்த நகரம். நீங்கள் இப்போது பாபாவினுடையவர்களாக ஆகிவிட்டீர்கள். சிவபாபாவின் பேரன் பேத்திகள் நீங்கள். உங்கள் அனைவருக்கும் உரிமை உள்ளது. இந்த பாபாவிடமோ ஆஸ்தி கிடையாது. எல்லைக்கு உட்பட்ட மற்றும் எல்லையற்ற ஆஸ்தி கிடைக்கிறது. மூன்றாவது யாரும் இல்லை அவரிடமிருந்து ஆஸ்தி கிடைப்பதற்கு. இவர் கூறுகிறார், நானும் கூட அவரிடமிருந்துதான் ஆஸ்தி அடைகிறேன். பரலௌகிக பரமபிதா பரமாத்மாவை அனைவரும் நினைவு செய்கின்றனர். சத்தியுகத்தில் நினைவு செய்வது இல்லை. சத்தியுகத்தில் ஒரு தந்தை, ராவண ராஜ்யத்தில் 2 தந்தையர், சங்கம யுகத்தில் 3 தந்தையர், லௌகீக, பரலௌகீக மற்றும் 3வது அற்புதமான இந்த அலௌகீக தந்தை. இவர் மூலம் சிவபாபா ஆஸ்தி தருகிறார். இவருக்கும் கூட அவரிடமிருந்து ஆஸ்தி கிடைக்கிறது. பிரம்மாவை ஆதாம் எனவும் கூறுகின்றனர். கிரேட் கிரேட் கிராண்ட் ஃபாதர். சிவனையோ தந்தை என்றுதான் கூறுவார்கள். மனித வம்சாவளி பிரம்மாவிடமிருந்து ஆரம்பமாகிறது. அதனால் அவர் கிரேட் கிரேட் கிராண்ட் ஃபாதர் என்று சொல்லப்படுகிறார். ஞானம் மிக சுலபமானது. நீங்கள் 84 பிறவிகளை எடுத்து இருக்கிறீர்கள். புரிய வைப்பதற்காக சித்திரங்களும் உள்ளன. இப்போது இதில் தலைகீழான கேள்விகள் கேட்பதற்கான அவசியம் இல்லை. ரிஷி முனிகளிடம் கூட கேட்டனர் என்றால் அவர்களும் கூட தெரியாது தெரியாது என சொல்லிவிட்டனர். இப்போது பாபா வந்து தம்முடைய அறிமுகத்தை தருகிறார். ஆக அப்படிப்பட்ட தந்தையை எவ்வளவு அன்போடு நினைவு செய்ய வேண்டும். இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக குழந்தைகள் நீங்கள் முன்னேறி சென்று கொண்டே இருக்கிறீர்கள். நாடகப்படி கல்ப கல்பமாக வரிசைப்படியாக சிலர் சதோ பிரதானம், சதோ ரஜோ தமோ என்று ஆகிறார்கள். அப்படிதான் பதவியும் அங்கே கிடைக்கிறது. அதனால் பாபா கூறுகிறார், குழந்தைகளே நல்லபடியாக முயற்சி செய்யுங்கள். தண்டனை அடையாமல் இருப்பதற்கு அவசியம் முயற்சி செய்ய வைக்கிறார். புரிந்து கொண்டு இருக்கலாம். கல்பத்திற்கு முன் என்னவாக ஆனோமோ அதேதான் இப்போதும் ஆவோம். இருந்தாலும் அவசியம் முயற்சி செய்ய வைப்பார். யார் அருகில் இருப்பவர்களோ அவர்கள்தான் நல்லபடியாக பூஜையும் செய்வார்கள். முதலில் நீங்கள் எனக்குத்தான் பூஜை செய்கிறீர்கள், பிறகு தேவதைகளுக்கு பூஜை செய்கிறீர்கள். இப்போது நீங்கள் தேவதை ஆக வேண்டும். நீங்கள் உங்கள் ராஜ்யத்தை யோக பலத்தால் உருவாக்கி கொண்டு இருக்கிறீர்கள். யோக பலத்தால் நீங்கள் உலகத்தின் ராஜ பதவியை பெறுகிறீர்கள். புஜ பலத்தால் யாரும் உலகத்தின் ராஜ பதவியை பெற முடியாது. அந்த மனிதர்கள் சகோதர சகோதரர்களை தங்களுக்குள் அடித்துக் கொள்ளுமாறு செய்து கொண்டே இருக்கின்றனர். எவ்வளவு வெடிமருந்துகளை தயாரிக்கின்றனர். இரவலாக ஒருவர் மற்றவருக்கு கொடுத்து கொண்டே இருக்கின்றனர். வெடிமருந்துகள்
அழிவிற்காகத்தான். ஆனால் இது யாருடைய புத்தியிலும் வருவது இல்லை. ஏனென்றால் கல்பம் லட்சக்கணக்கான வருடங்கள் என புரிந்து கொண்டுள்ளனர். பயங்கரமான இருளில் உள்ளனர். விநாசமாகிவிடும். அனைவரும் கும்பகர்ண தூக்கத்தில் உறங்கிக் கொண்டே இருப்பார்கள். விழித்துக் கொள்ள மாட்டார்கள். நீங்கள் இப்போது விழித்துக் கொண்டு இருக்கிறீர்கள். பாபா எரிந்து கொண்டிருக்கின்ற ஜோதியாக உள்ளார். அவர் ஞானம் நிறைந்தவர். குழந்தைகளாகிய உங்களை தம்மை போல ஆக்குகிறார். அது பக்தி, இது ஞானம். ஞானத்தினால் நீங்கள் சுகமானவராக ஆகிறீர்கள். நாம் மீண்டும் சதோ பிரதானமாக ஆகிக் கொண்டு இருக்கிறோம் என்பது உங்களுக்கு புத்தியில் வர வேண்டும். பாபாவை நினைவு செய்ய வேண்டும். இது எல்லையற்ற சந்நியாசம் எனப்படும். இந்த பழைய உலகமோ அழிய போகிறது. இயற்கை சேதங்களும் உதவி செய்யும். அந்த சமயம் உங்களுக்கு உணவு கூட முழுமையாக கிடைக்காது. நாம் நம்முடைய மகிழ்ச்சியின் சத்துணவிலேயே இருப்போம். இவை அனைத்தும் அழிந்து போகும் என்பதை அறிவீர்கள். இதில் குழம்புவதற்கான விஷயம் இல்லை. நான் வருவதே குழந்தைகளாகிய உங்களை மீண்டும் சதோ பிரதானமாக ஆக்குவதற்காக. இது கல்ப கல்பமாக என்னுடைய வேலைதான். நல்லது, இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமாகிய பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கங்கள். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் வணக்கங்கள். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகளும் வணக்கங்களும். தாரணைக்கான முக்கிய சாரம். முதலாவது, சுயம் இறைவன் நம்மீது கருணையுள்ளவராக இருக்கிறார். அவர் நமக்கு படிப்பு சொல்லி தந்து கொண்டு இருக்கிறார். இந்த போதையில் இருக்க வேண்டும். படிப்பு வருமானத்திற்கான ஆதாரம். அதனால் அதை தவறவிடக்கூடாது. இரண்டாவது, அளவற்ற மகிழ்ச்சியின் அனுபவம் செய்யவும் செய்விக்கவும் வேண்டும். நடமாடும் போதும் சுற்றி வரும் போதும் ஆத்ம அபிமானியாகி பாபாவின் நினைவிலிருந்து ஆத்மாவை அவசியம் சதோ பிரதானமாக ஆக்க வேண்டும். வரதானம். காலத்திற்கு ஏற்ப ஒவ்வொரு சக்தியின் நடைமுறை சொரூபத்தில் கொண்டு வரக்கூடிய மாஸ்டர் சர்வசக்திவான் ஆகுக. விளக்கம். எந்த சக்தியை எந்த நேரத்தில் அழைக்கிறோமோ அந்த சக்தி அந்த நேரத்தில் நடைமுறை சொரூபத்தில் அனுபவம் செய்வதுதான் மாஸ்டர் சர்வசக்திவான் என்பதன் பொருள். ஆணை பிறப்பித்ததும் சக்தி வந்தடைய வேண்டும். ஆனால் கட்டளை பொறுமை சக்திக்கு பிறப்பித்த பிறகு எதிர்நோக்கும் சக்தி வந்தடைந்தது என்று இல்லை. அதை மாஸ்டர் என்று கூற முடியாது. எனவே எந்த நேரம் எந்த சக்தி தேவைப்படுகிறதோ அந்த நேரத்தில் அந்த சக்தி செயலில் வருகிறதா? ஒரு நொடியின் தாமதம் ஏற்பட்டால் கூட வெற்றிக்கு பதிலாக தோல்வி ஏற்பட்டுவிடும். ஸ்லோகன். புத்தியில் எந்த அளவு போதை இருக்கிறதோ அந்த அளவு செயலில் பணிவும் இருக்க வேண்டும். ஓம் சாந்தி.